அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி இஃப்தார் உணவுக்காக ஆட்டுக்கால் செஞ்சு கேட்டிருக்காங்க. ஆட்டுக்கால் பாயா. வாங்க, மணக்க மணக்க சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அத்தா ஒரு 40 ஆட்டுக்கால் வாங்கி அதை ரெண்டாக வெட்டி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ஒரு பேனில் நான் ஒரு 1/4 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. ஒரு கிலோ பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி ஆயிலில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். 3 தேங்காய் உடைச்சி சேர்த்துருக்கேன். 3 தேங்காய், 200 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் பச்சை மிளகா, 50 கிராம் மிளகாய்த்தூள். அதில் இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க, தாளிப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 50 கிராம் ஜீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான மசாலாவே. வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த டைமில் வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 1 கிலோ தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆட்டுக்கால் வேக வச்சுருந்ததை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு மேலே மல்லிக்கீரையை தூவி விட்டு நல்லா 2-3 கொதி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக மணக்க மணக்க ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நோன்பு திறக்கிறதுக்காக இஃப்தாருக்காக கேட்டிருக்காங்க. ஆட்டுக்கால் பாயா சூப்பராக செம்ம டேஸ்ட்டு, அருமையாக இந்த ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.